ஓகே, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, உன் மேலே எனக்கும் அக்கறை இருக்கு. நான் விட்டுறேன், பசங்ககிட்டே சொல்லிடுறேன். டோன்ட் வரி. ஓகே, தேங்க்ஸ் குரு. இட்ஸ் ஓகே. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க ஊர் சுத்தாம வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. உத்தரவு மேடம். சரி. பவானி நில்லு. என்ன உங்களுக்கு அறிவே கிடையாதா? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இப்படி வந்து நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னது எதுவுமே ஏறலையா? பவானி, நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேனே தவிர என்னால எதையும் ஏத்துக்க முடியாது. நீ வேண்டான்னு ஒதுங்கி போக என்னால முடியவே முடியாது. அடச்சே, என் மனதில் நீ கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிட்ட பவானி. நீ எனக்கு வேணும். அதுக்காக நான் வேண்டாம். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த பேச்சு நினைப்பு இதெல்லாம் இதோட விட்டுடுங்க. நான் ஏதோ சொல்றேன்னு ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறமும் நீங்க என்கிட்ட பேச முயற்சி பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா எங்க மாமா கிட்ட சொல்லிடுவேன். பவானி, போதும், போயிடுங்க. திரும்பவும் சொல்றேன், இன்னொரு தடவை நீங்க என்கிட்ட பேச முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஊருக்கு போயிருந்தியா? அம்மா அப்பாவெல்லாம் பாத்தியா? சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. சரி வரங்க. என்ன அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா வரீங்க? கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வரோம். ஆமா, எங்க உங்க மருமகளை காணோம்? அந்த பொண்ணு பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு ஆட்டோல அவசரமா கிளம்புச்சு. நான் தான் கூட மாட இருந்து எல்லாம் ஒத்தாசை பண்ணேன். என்னம்மா அப்படி திடீர்னு கிளம்புறேன்னு கேட்டேன். அக்கா வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லுச்சு. போகும்போது அது மூஞ்சியே சரியில்லைங்க. ஏதாவது பிரச்சனையா? குறிப்பா எதுவும் பிரச்சனைன்னு அந்த பொண்ணு உங்கள்ட்ட கோச்சிட்டு போயிடுச்சா? அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டீங்க? இல்ல, அது பாவங்க அந்த பொண்ணு. லீலா ரொம்ப நல்ல பொண்ணு, யார்கிட்ட கெட்ட பேரே கிடையாது. அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டைய போட்டு அனுப்பியிருக்கீங்களே, அப்பாவி பொண்ணுங்க அவ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு லீலா நல்ல பொண்ணுன்னு, ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்ண சொல்றேன்னா? என்னங்க இது? நீங்க இப்படி சொன்ன உடனே அந்த புள்ள சரக்குன்னு உள்ள போயிடுச்சு. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அது சூடு ஆறி போகுது. பாருங்க. சரிங்க. அப்பா, யோ, உப்பு போட்டு தானே திங்கிற? இப்படி நன்றி கெட்டத்தனமா திரியற? உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்ன சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அவளை பத்தி எதுவும் ஞாபகப்படுத்தாத. உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னல, அப்படித்தானே வச்சிட்டு இருக்கேன். நான் போட்ட சோத்தை தின்னுட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பத்தி பொறை பேசிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி நன்றி கெட்ட ஆளுக்கு என்னால பணிவிட செய்ய முடியாது. கிளம்பியா? உன்னை நான் தாங்குறேன். நீ என்னடா எனக்கே துரோகம் பண்றியா? ஏற்கனவே ஒரு பீட அதுவே கிளம்பி போயிடுச்சு. இப்ப நான் சொல்றியா? நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போயா. யோ, என்ன நின்னுட்டு இருக்க? போயா முதல்ல வெளியில. நீ எல்லாம் சோத்து கஷ்டப்படாதான் உனக்கு எல்லாம் புரியும்.
என்ன கிழவி ஏதோ சுருட்டிட்டு போற போல இருக்கு. என்னப்பா அது சுருட்டிட்டு போறதாவே இருக்கட்டுமே. யாரு வீட்டுல சுருட்டிட்டு போறேன்? உன் வீட்டுல தானே. என்ன மகன் வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா. என்னதான் அவன் நாயே பேயன்னு என்னை பேசினாலும் அவன் நான் பெத்த புள்ள தானே. நாளைக்கு நான் காட்டுக்கு போனாலும் என்ன சுத்தி வந்து கொள்ளி போடுறவன்டா அவன். ஏன் பாட்டி, நீ கண்ணை மூடினதுக்கு அப்புறம் இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ உயிரோட இருக்கும்போது உன்னை நல்லா கவனிச்சுட்டாதான் என்னவா? நான் உன்னை நடத்துற விதமும் உன்கிட்ட பேசுற பேச்சும் எரிச்சலா இருக்கும். இருந்துட்டு போகுது. எனக்கு அவன் மேல எந்த வித வருத்தமும் இல்லப்பா. ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம் தான். இது அவனை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? மாணிக்கம், என் காலம் முடிஞ்சு போச்சுடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவேன். ஏதோ முன்ன பின்ன பேசினாலும் பேசிட்டு போட்டுமே. என் வயித்துல இருந்து பிறந்த நாய் தானடா. ஆனா ஒண்ணு பாத்துக்கோ, அவனை நம்பி வந்த பொண்டாட்டி மேல உசிரியே வச்சிருக்கான். கடைசி வரைக்கும் அவளை சந்தோஷமா வச்சிருப்பான். அவனும் சந்தோஷமாவே இருப்பான். மத்தவங்களை விட அவன் எவ்வளவோ மேலப்பா. சரி, நான் வரட்டுமா? நாளைக்கு வரேன். அண்ணே, கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க. என்னடா? எனக்கு அந்த விஷயம் குழப்பமாவே இருக்கு. இன்னைக்கு நீங்க பேசும்போது சம்பந்தம் இல்லாம எதுக்கு என்ன டேவிட பத்தி எடுத்தீங்க? இன்னும் புரியல. நான் எதையாவது புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். நீங்க எதை நினைச்சு அப்படி சொன்னீங்க? செல்வம், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். தனிமரமா நிக்கிற உனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுதுடா. அது உன்னை புரிஞ்சுக்கிட்ட, உன்னை மதிக்கிற பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ அந்த சக்தி பொண்ணு உனக்கு பொருத்தமா இருக்கும்னு தோணுது. அவளுக்கும் மனசுல உன் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு என்னோட யூகம். என்னோட யூகம் தப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த சுந்தர் பையன் வந்து சக்திய பொண்ணு கேட்டதாகவும் அதை அவன் மறுத்ததாகவும் நான் கேள்விப்படும் போது என்னோட யூகம் சரியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சுந்தர் வந்து அவளை பாக்குறது எனக்கு எரிச்சலா இருக்குடா. ஏற்கனவே உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து அதுல அந்த டேவிட் விஷயம், இதுவும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான்டா என்னோட பயம். சொல்றா செல்வம், சக்தியை பத்தி உன் மனசுல ஏதாவது? சத்தியமா இந்த செகண்ட் வரைக்கும் அப்படி எதுவும் எண்ணம் கிடையாது. ஒருவேளை பின்னாடி அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நிச்சயமா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். அம்மா வரலன்னு வந்தா சொல்றேன். ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு இனிமே ஒருத்தி பொண்டாட்டிய வரணும்னு யோசிச்சு அவ மேல இவ்வளவு தூரம் கவனமும் அக்கறையும் காட்டுறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பொண்டாட்டியாயி ஒரு குழந்தையும் பத்துட்டு அண்ணி மேல இதுல காட்டுற அக்கறையில கொஞ்சமாவது காட்டலாம்ல? எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வேணும். நான் தனிமரமா இருக்கக்கூடாது. எனக்கு அனுசரணையா துணையா என்னை மதிக்கிற ஒரு பொண்ணு வரணும். இவ்வளவு தூரம் பேசுறீங்களே. இந்த இத்தனை குணங்களும் ஏற்கனவே நிறைஞ்சிருக்கிற ஒரு அருமையான மனுஷியை எப்படி நான் உங்களால ஒதுக்கி வைக்க முடியுது? எப்படிரா? அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்கள அதை கலந்து விட்டு தள்ளுங்கண்ணே. அம்மாவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா காலம் போல இப்படிதான் இருக்கணும். எப்படிரா? அம்மா என்னடா அண்ணங்காரனுக்கு தம்பிக்காரன் மந்திரம் ஓதுறியா? தெரியும்டா. எப்ப அண்ணிய கூட்டிட்டு வர போறேன்னு வக்காலத்து வாங்கி பேசுவ அதானே? ஆமா, அப்படித்தான். என்ன தப்பு? என்ன தப்பா? டேய், எதுக்குடா என் உயிரை வாங்கிட்டு அலையிற? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போக தெரியாத உனக்கு? டேய் மாணிக்கம், இவன் என்னடா சொல்றான்? அம்மா விடுங்கம்மா. ராத்திரி வேளையில இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? டேய், வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா தின்னுட்டு தூங்க தெரியாதா உனக்கு? ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற நீ? அதையே நீயும் பண்ணலாம்ல. கொல்ல பக்கத்துல நின்னுகிட்டு அண்ணனும் தம்பி என்ன பேசுறாங்கன்னு வேவு பாத்துக்கிட்டு இருக்க. பேசுடா, பேசு. இப்ப நீ தனியா நின்னுகிட்டு என்ன வேணாலும் பேசு.
எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பாரு நீ. இவெல்லாம் ஒரு புள்ள, எப்ப பாரு வியாக்கியானம். இந்தாங்க. என்னங்க ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமா தேவகி, சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கு. அநியாயத்துக்கு ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா டயர்டா தான் இருக்கும். நான் சொல்றத கேளுங்க, இன்னும் 2 சப்பாத்தி கொண்டு வந்து தரேன், சாப்பிடுங்க. இந்த பாரு, சப்பாத்தி நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு, தொண்டையை விட்டு இறங்க மாட்டேங்குது. என்னை என்ன பண்ண சொல்ற? என்னங்க நீங்க, உடம்புக்குன்னு வந்த பிறகு நாக்குருசி எல்லாம் பார்த்தா எப்படி? பருப்பு நெய்யும் 4 வகை காய்கறிமா சாப்பிட்டது அந்த காலம்தான். இப்பவும் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? வாய கட்டலனா உடம்புக்காகாதுன்னு டாக்டர் படிச்சு படிச்சு சொல்லிட்டாரு. தேவகி, ஒரு சப்பாத்திக்கு மேல சாப்பிட முடியல. என்ன பண்ண சொல்ற? உங்ககிட்ட பருப்பு நெய்யோட சாப்பாடு கேட்காம இருக்கேன்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. என்னப்பா இது, சாப்பாடு அது இதுன்னு பேசிக்கிட்டு முதல்ல இந்த டானிக் குடிங்க. இது எது சக்தி? சுந்தர் கிட்ட தானே அந்த சீட்டை கொடுத்து விட்டேன். சுந்தர் தாமா கொண்டு வந்து கொடுத்தாரு. சக்தி, சுந்தர் தம்பி ஆபீஸ்க்கு வந்தாப்ல? நல்ல புள்ள, நாம கேட்காமலேயே தானா வந்து எல்லா உதவியும் பண்ணுது. இந்த காலத்துல இந்த மாதிரி குணம் யாருக்கு வரும்? சக்தி, என்னம்மா உனக்குள்ளே சிரிக்கிற? இல்லப்பா, சுந்தர் ஆபீஸ்க்கு வந்து மருந்து கொடுத்தப்போ நானும் அவரும் பொதுவா பேசிட்டு இருந்தோம். அப்ப செல்வம் சாரும் வந்திருந்தாரு. அதுக்கடுத்து மாணிக்கம் சார் சுந்தரை பார்த்து கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. என்னம்மா கேட்டாரு? சுந்தர், மருந்து வாங்கி கொடுக்கறதுன்றது உதவி, அதை நீங்க நேரடியா கொண்டு போய் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு உடனடியா உபயோகமா இருந்திருக்கும். இப்படி ஆபீஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்கறீங்களேன்னு கேட்டாரு. அப்ப சுந்தர் முகத்தை பாக்கணுமே, விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி அசட்டு களை. மாணிக்கம் தான் எதை கேட்டாருனா நீ அதுக்காக சிரிச்சிட்டு இருக்க? பாவம் சுந்தர், ஏதோ இறக்கப்பட்டு உதவி பண்ணா எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க. சாரினே, தப்பா எடுத்துக்காத. அப்ப சுந்தர் முகம் போன போக்க நினைச்சா இன்னமும் சிரிப்பு வருது. வாசு சொல்றது சரிதான். மாணிக்கு எதுக்கு சுந்தர் தம்பி கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? இது அவருக்கு தேவையா? தேவகி, என்ன பேசுற? மாணிக்கம் கடைக்கு சுந்தர் போயிருக்காரு, அதனால அவரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. எனக்கு என்னமோ எல்லாருமே நல்லவங்க தான். ஆமா, அதுலயும் சுந்தரம் அவங்க ஃபேமிலியும். அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிடலாமா? அவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டிருக்கணுமோ. நினைச்சாலே கஷ்டமா இருக்குமா? ஆமா, எனக்கு இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் பதறுது. அவங்க வீட்டுக்கு நாம இன்னும் பதில் சொல்லல, அது வேற எனக்கு உறுத்தலா இருக்கு. எதை பத்தி? உன்னை அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல, யோசிச்சு சொல்றோம்னு அன்னைக்கு சொன்னோம். இப்ப வரைக்கும் அத பத்தி அவங்க நம்ம கிட்ட கேட்கவே இல்லை, நாமளும் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா ஏதாவது பதில் சொல்லித்தானே ஆகணும், அதான முறை. இதில் குழம்புறதுக்கு எதுவுமே இல்ல, சான்ஸ் இல்லன்னு கிளியரா சொல்லிடுங்கம்மா. என்னடி இப்படி பட்டுன்னு சொல்ற? வேற எப்படி சொல்ற? இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியுமா? அப்படி இல்ல சக்தி, நல்ல குடும்பம், நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கு? கல்யாணம்னு ஆரம்பிச்சா அதுக்கு கண்டிப்பா ஒரு தொகை செலவாகும். அந்த பணம் நம்ம கிட்ட இருந்தா ஒரு கடனையாவது அடைச்சிடலாம். இதுதான் நம்ம நிலைமை. இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் தேவையா? வேண்டாம், இதெல்லாம் ஒத்து வராதுன்னு கிளியர் கட்டா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஆனா சக்தி, போதும்மா, இனிமே இத பத்தி பேசாத, தயவு செஞ்சு விட்டுரு. என்னடி செல்லும், விளையாடணுமா அம்மாவும் கூட? என் தங்கத்து கூட விளையாடணும் செல்லும். இந்த விஜய், இந்த என்னக்கா இது? குங்குமப்பூ போட்ட பால். எதுக்குக்கா இதெல்லாம்? ஏய், என்ன கேள்வி இது? அதுக்கு இல்ல லீலா, ஆளுக்கு ஒரு மனக்குழப்பத்தோட இருக்கும்போது சரோக்கா மெனக்கிட்டு இதெல்லாம் பண்ணணுமா? விஜய், அது வேற இது வேற. உன் புருஷன் உன்னை பாத்துக்கிறதுல பாதியாவது நாங்க உன்னை பாத்துக்க மாட்டோமா என்ன? அப்பா, பால். என்னப்பா
ஏதோ யோசனையில இருக்கீங்க. சரோ, கோபி மாப்பிள்ளை கிட்ட நான் பேசினதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் சொன்னதெல்லாம் சரியா? என்னப்பா நீங்க பேசுனது சரியான்னு என்ன கேக்குறீங்களே, நீங்க தப்பா பேசுவீங்களா? அப்படி இல்லடா, அவர் சொன்னதெல்லாம் கேட்டது என் மனசுல என்ன பட்டுச்சோ அதை சட்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் யோசிச்சேன், இதுல உன் அபிப்பிராயத்தை நான் கேட்கலையே. அப்பா, என் மனசுலயும் அதான்ப்பா இருக்கு. அந்த வீட்ல அத்தைக்கும் நிர்மலாவுக்கும் நடுவுல நான் நம்பிட்டு இருக்கிறது அவரை மட்டும்தான். அவரோட அன்பும் அக்கறையும் இல்லைன்னா நான் எப்படிப்பா அந்த வீட்ல இருக்கிறது? அவர் என்னமோ நான் அங்க வரணும்னு மனசுல ஆசைப்படுறாரு. அத மனசுல வச்சுக்கிட்டா எப்படிப்பா? என்கிட்டயும் சொல்லணும் இல்லையா? அவரோட அக்கறைய நேரடியா என்கிட்ட சொல்லாம இன்னொருத்தர் மூலமா சொல்லி அனுப்புனா அதை எப்படிப்பா என்னால முழுசா ஏத்துக்க முடியும்? நீங்க சொன்னதான்ப்பா சரி. அப்பா 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 என்னப்பாச்சு? அப்பா 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 என்னாச்சு? அப்பா அப்பா என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்ல. என்னன்னு சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா என்னப்பா? டேய், உங்களெல்லாம் கட்டி கொடுத்த நாள் இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் பிரச்சனை வரும்போதெல்லாம் பறந்து உடனேக்கு ஓடியாருங்க ஆறுதலுக்காக. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறதா தெரியல. அண்ணா, உங்க அப்பனுக்கு ஒரு முடிவு இருக்குது. என் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க யாருக்கிட்ட ஓடுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் பயந்தா போயிட்டேன். லூசா பாணி, என்ன நீ இந்த நேரத்துல கால பேப்பரை படிச்சிட்டு தூக்கம் வரலடா. தூக்கத்துக்கு 10 யோசனைகள் பேப்பர்ல போட்டிருந்தான், அதான் புரட்டி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு எதுக்கியா 10 யோசனைகள்? ஒரு 10 மாதிரி போட்டேன்னு வச்சுக்க, நிரந்தரமா தூங்கிட வேண்டியதான். ஐயோ, நம்ம வீட்டை நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. தலை வேற பிக்குது. என்ன பண்ணாங்க இப்ப? என்ன என்ன இங்க என்ன கலாட்டா? என்ன வேற ஒண்ணு இல்ல செல்லம், நான் இந்த இயற்கை உபாதைக்காக யதார்த்தமா வெளியே வந்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அடச்சே, மேட்ரு சப்புன்னு போயிடுச்சு. என்னவோ சண்டையா இருக்குன்னு என் தூக்கத்தை கலைச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்தேன். இங்க வந்து பார்த்தா தூக்கம் வரலன்னு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஏங்க தூக்கம் வரலங்க? நீங்க வந்து படுத்தீங்கன்னா தன்னால தூக்கம் வரப்போகுது. இங்க பாருங்க, சண்டை போடலன்னா மெதுவா பேசணும். நாளை காலைல நான் ஆபீஸ்க்கு போகணும். அப்படி சண்டை போடுறதா இருந்தா என்னையும் கூப்பிடணும். ஓகே ராஜாத்தி, நீ போய் வந்து படுத்துக்க. வாச்சதுக்கு பாரு, சண்டை போடலையா? இந்த நேரத்துல யாரா இருக்கும்? குடுகுடுப்பக்காரனா இருப்பானோ? குடுகுடுப்பக்காரன் குடுகுடுப்பே தான் ஆட்டுவான், கதவை தட்ட மாட்டான். யாருன்னு போய் பாருங்க. சிவராமா, நீ போய் பாரு. நானே பயந்து போய் கிடக்குறேன். வேணா நீயே போய் கிடக்குற. எனக்கு பயமா இருக்கு தானே, நான் உன்ன அனுப்புறேன். இவன அனுப்பு. சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, நீ போய் பாரு.